சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணைய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்திதா மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் மேடம். மோஸ்ட் வணக்கம்ங்க. வெல்கம். நீங்க டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ன்றது நம்ம காமன் டவுட்ஸ் இன் இஎன்டி. ஸோ நம்ம டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் டாக்டர் நந்திதா, எம்பிபிஎஸ் முடிச்சு எம்எஸ் இஎன்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா எண்டோஸ்கோபிக் ரைனாலஜி, அதாவது மூக்கு அகநோக்கி மருத்துவர் இப்போ நான் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ டாபிக் குள்ள நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் காமன் டவுட்ஸ் இன் இஎன்டி, அதாவது நமக்கு காமனா இஎன்டி காது மூக்கு தொண்டையில வரதுக்கான காமன் பிரச்சனையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அது நீங்க வீட்லயே எப்படி முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம், டாக்டர் வரைக்கும் வந்து ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் உங்க சைட்ல இருந்து அவாய்ட் பண்ணா நீங்க அந்த மெடிசன் சாப்பிட்ற அளவுக்கு போகாம இருக்கலாம்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுவுமே நம்ம காது மூக்கு தொண்டைனால நம்ம மூணுமா பிரிச்சு மூணுத்துலயுமே வந்து காமனான டவுட்ஸ் இருக்கிறத வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காதை பத்தி பார்க்கலாம். ஸோ காதுல வந்து நம்ம மோஸ்ட் ரொம்ப 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 காமனா வந்து பேஷண்ட்ஸ் வர்றது வந்து காதுக்கான காது அழுக்கு பிரச்சனை தான். காது அழுக்கு இருந்தா என்ன ஆகும்? காது அழுக்கு வந்து காது ஃபுல்லா அடைச்சு அதுல இருந்து காது கேட்காம இல்ல காது கொஞ்சம் கம்மியா கேட்கறது, இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். ஒரு சில நேரத்துல காது வந்து ஃபுல்லா அழுக்கு அடைச்சிருக்கும் போது காது வலிக்கான சான்சஸும் இருக்கு. பட் இது பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, காது வலி இருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷனோ அந்த மாதிரி ரொம்ப பயந்து போய் தான் வருவாங்க. இது நம்ம சிம்பிளா எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னா மோஸ்ட் 80% பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து காதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே எதுவுமே ஆகாது. மீனிங் நமக்கு நிறைய பேருக்கு வந்து காதுல வந்து பட்ஸ் யூஸ் பண்ற பழக்கம், இல்ல வந்து ஊசி பின்னு இதெல்லாம் யூஸ் பண்ற பழக்கம் நிறைய இருக்கு. அது வந்து சுத்தமா நோ, கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த காது அழுக்க வந்து நம்ம லாங்குவேஜ்ல இயர் வேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இயர் வேக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம காதோட வெளிப்பகுதியில ப்ரொடியூஸ் ஆகும். காதோட வெளிப்பகுதின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஓகே, ஸோ இதை வச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்க. ஸோ இதுதான் உங்களோட வெளிக்காது. ஓகே, வெளிக்காது இதுதான் வெளிக்காதோட அவுட்டர் பார்ட். இது அந்த கெனால் மாதிரி உள்ள போகும். இது வந்து நம்ம காது ஜவ்வுன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து காது ஜவ்வு. சரிங்களா? இதுதான் காது ஜவ்வு. ஸோ உங்க வேக்ஸ்ன்றது இந்த பகுதியில தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இந்த பகுதியில ஃபார்ம் ஆகுறது எப்படி உள்ள போகும்? உள்ள போறதுக்கு ஒரே வழி வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி தெரியாம உள்ள தள்ளுறது தான். ஸோ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், ஸோ அப்புறம் எதுக்கு வந்து கடையில விற்கிறாங்க? ஸோ கடையில வந்து எல்லாம் தான் விற்பாங்க, சிகரெட்ஸ் எல்லாமே கூட தான் விற்பாங்க. பட் நமக்கு எது நல்லது மட்டும்தான் நம்ம பார்த்து அது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அகைன் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆனா பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அழுக்கு வருதே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆமா, அழுக்கு வரும். பட் 20% வெளியில வரும், மீதி எல்லாமே உள்ள போயிடும். ஓகே, இதுதான் அங்க நடக்கிறது. ஸோ பட்ஸ் இல்ல ஊசி பின் வந்து இன்னும் டேஞ்சர். அட்லீஸ்ட் பட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் எண்ட் இருக்கும், அது அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்ஜுரி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஊசி பின்னு கையில நிறைய காமன் யூஸ் பண்றது கீஸ் எடுத்து அழுக்கு எடுக்கிறது. ஸோ இப்படியெல்லாம் நம்ம வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னுமே இந்த ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிருது. சரிங்களா? ஸோ நம்ம காது வந்து ஜஸ்ட் அது நமக்கு வசதியா இருக்கனால நம்ம நோண்டுற பழக்கம் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம காதோட ஸ்கின் வந்து எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு ஆக்சுவலி கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து மென்மையா இருக்கும். ஓகே, காதோட ஸ்கின்னும் கண்ணோட ஸ்கின்னும் கம்பேரபிள். ஸோ கண்ணில் வந்து யாரும் எதையும் போட்டு நோண்டுறது இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் காது ஸ்கின்னையுமே பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம இயர் பட்ஸ் பத்தி. ஸோ காது இப்போ எப்படி கிளீன் பண்றது அப்படின்னா, ஸோ காதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தன்மை என்ன இருக்கு அப்படின்னா, காது வந்து ஸோ இங்கேதான் வந்து அழுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, அது வந்து இந்த ஸ்கின் வளர வளர தானாவே இது வெளியேற்ற முடியும். அதோட அழுக்கு வந்து தானாவே வெளியேற்ற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தாலே அது சரியாயிடும். சரிங்களா?
ஸோ இதுதான். ஸோ இன்னொரு கடைசியா இதை பத்தி என்ன கேள்வி வரும்னா, அப்புறம் எப்படிங்க நாங்க கிளீன் பண்றது? உங்களுக்கு அப்படி அதுக்கு மேல ரொம்ப கிளீனிங் தேவைப்பட்டா டாக்டர் கிட்ட வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பிக்சர்ல காட்டின மாதிரி கூட இயர் கெனால், அந்த காது குழாய் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைட்டா இருக்காது. இது நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கே தவிர, காதோட கெனால் வந்து ஒரு எஸ் ஷேப்டு வடிவத்துல தான் இருக்கும். அதாவது நீங்க ஸ்ட்ரெயிட்டா நம்ம பட்ஸ் ஏதோ உள்ள போட்டா உங்க காது உள்ளெல்லாம் வந்து போய் கிளீன் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த எஸ் ஷேப்ல வந்து இந்த எஸ் ஷேப்ல போய் இங்க மாட்டிட்டு இங்கதான் புண்ணாகும். பாதி அழுக்கு உள்ள தலையோட இங்க புண்ணாகும். ஸோ இப்படிதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனை வருது. அதனால இன்ஃபெக்ஷன் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனால நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட் காமன் காது அழுக்கோட பிரச்சனை. சரிங்களா? அடுத்து என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அலர்ஜி தொந்தரவு. அலர்ஜி தொந்தரவு வந்து நமக்கு வந்து உடம்புல காமனா எல்லாருக்கும், அதுவும் இந்த கிளைமேட்ல நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து அலர்ஜி தொந்தரவு. அலர்ஜின்றது வந்து இப்போ நம்ம இஎன்டி சம்பந்தப்பட்டதா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கண்ல இருந்து தண்ணி வர்றது, மூக்குல இருந்து தண்ணி மாதிரி கொட்டுறது, தும்மல், காலையில ஏஞ்ச உடனே தும்மல், சரிங்களா, கண் அரிக்கிறது, மூக்கு அரிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம இஎன்டில சம்பந்தப்பட்ட அலர்ஜி தொந்தரவு. இப்போ அலர்ஜி இருக்கவங்களுக்கு அது மட்டும் இருக்காது. சில பேருக்கு ரொம்ப வறட்சி ஆகுறது, தோல் வறட்சி ஆகுறது, அது மட்டும் இல்லாம இது தோல் அரிப்பு, இது எல்லாமே கூட வரும். பட் நம்ம இஎன்டி காது மூக்கு தொண்டை சைட்ல நம்ம அந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ அலர்ஜி தொந்தரவு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு நியூசன்ஸ், ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங் ஒரு பிரச்சனை. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது எதனால காஸ் ஆகுது, எதனால வருது நமக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அலர்ஜின்னு நம்ம பார்க்கும்போது அது வந்து நிறைய எதனால கூட வரலாம். மோஸ்ட் காமனா எதனாலலாம் வரலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும், அலர்ஜினாலே டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டஸ்ட்னால மட்டும் கிடையாது. டஸ்ட் வந்து ஒரு ரீசன். வெளியில போனா டஸ்ட். அப்புறம் வீட்டுல இருக்கும் போதே எனக்கு தும்மல் வருதே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்ப வீட்டுல இருக்கும்போது ஏன் வருதுன்னா, சில பேருக்கு ஈவன் வீட்டுல இருக்க அந்த சமையல் போக, வீட்டுல இருக்க அந்த சமையல் பண்ணும்போது வர ஸ்மெல், நெடி, அதுக்கப்புறம் ஈவன் பர்ஃப்யூமோட ஸ்மெல், சரிங்களா. சில பேருக்குலாம் இன்னும் மோசமா அந்த சில் காத்து பட்டாலே, வெளியில அந்த இப்ப பனிக்காலம் இருக்கிறனால வெளியில போய் அந்த பனி மூஞ்சில பட்டாலே அவங்களுக்கு தும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல நிறைய பேருக்கு வந்து காலையில ஏஞ்ச உடனே ஒரு 10 தும்முனதுக்கு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி இருக்க அவங்களுக்குலாம் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு காஸ் என்னன்னா, யாரும் பெருசா கவனிக்காத காஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தூசி. சின்ன சின்ன தூசி என்னன்னு சொல்றேன்னா, இப்போ சோஃபால இருக்க தூசியா இருக்கட்டும். நம்ம சோஃபா வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஒரு லக்ஸரி சோஃபா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுல டஸ்ட் படிகிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி இந்த பெட் பிளஸ் நம்ம போத்திக்கிற பிளாங்கெட், போர்வை, அப்புறம் வந்து தலகாணியோட இந்த மாதிரி இருக்கிற இதுல வந்து நம்ம என்னதான் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாத்துறேன் அப்படின்னாலுமே கூட அதுலயும் இருக்கிற சில டஸ்ட் வந்து சில பேருக்கு அலர்ஜி கொடுக்கதான் செய்யுது. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போ ஆமாங்க எனக்கு காலையில ஏஞ்சி உடனே தும்மல் வருதுன்றது அவங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இந்த பெட் சம்பந்தமான, இந்த போர்வை சம்பந்தமான இதுதான் மோஸ்ட்லி காமனா இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ளீஸுங்க டெய்லி காலைல ஏஞ்சக்கப்புறம் அவங்க பெட்ஷீட்லாம் வந்து துவைங்கன்னு சொல்ல மாட்டோம். பெட்ஷீட்டு, போர்வை எல்லாமே வெயில்ல மட்டும் போட்டு ஈவினிங் வந்தோடனே அதே திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயில் மட்டும் படணும். அவங்க யூஸ் பண்ற பெட்ஷீட்டு, தலகாணியில வெயில் படணும். இந்த மாதிரி அவங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தீர்வு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலர்ஜி எதனால வருது அப்படின்னா, அலர்ஜி வந்து அவங்கவுங்க உடம்புல இருக்க வெள்ளை அணுக்கள் ஒரு விதமா நம்ம வெளியில இருக்க டஸ்ட்டுக்கு ஒரு என்ன ட்ரிகர் ஃபேக்டரோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதம் தான் வந்து அந்த அலர்ஜின்றது. ஸோ பேசிக்லி நம்ம உடம்பு, அவங்கவுங்க உடம்பு அந்த எதுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கலையோ அதுக்கு எதிராக வேலை செய்யறது தான். ஸோ அலர்ஜிக்கு இப்போ நான் இவ்வளோ தடுக்கிறத பத்தி ஏன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா,
ஏன்னா அது தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இப்போ ஒரு வேளை வந்துருச்சு, இப்போ அலர்ஜி வந்துருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, மூச்சு விட முடியல, மூக்கடப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து டெஃபினட்டா அது கண்ட்ரோல் பண்றதுக்கு குறைக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் ஆனா வந்து அது கியூர், அதாவது ஃபுல்லா இதுக்கு மேல வரவே வராது. கியூர் அப்படின்றது வந்து அலர்ஜி தொந்தரவுக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் ரேதர் தென் நம்ம ட்ரீட்மெண்ட்ல. ஏன்னா கியூர் இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலான்றது நான் இப்போ கொஞ்சம் டிப்ஸ் சொன்னேன். ஸோ இதுக்கும் மேல நம்மளால கண்டே பிடிக்க முடியல என்னனால அலர்ஜி. சில பேருக்கு ஃபுட்ல கூட அலர்ஜி இருக்கும். கத்திரிக்காய் வந்து ஒரு காமன் ரீசன், கருணக்கிழங்கு ரொம்ப காமன் ரீசன். இது பீனட் அலர்ஜி. பீனட்னா இது வேர்க்கடலை, அது வந்து ரொம்ப அது அலர்ஜி வந்து ரொம்ப காமன். இந்த யூஎஸ் கண்ட்ரீஸ்லாம் அந்த அலர்ஜி ரொம்ப 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 காமன். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கையிலேயே வந்து ஒரு எபிபென், அதாவது ஒரு மெடிசன் இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கையிலே வச்சிருப்பாங்க. சில்ட்ரன் குழந்தைங்களாம் ஸ்கூல் பேக்லேயே கொண்டு போவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப், ஏன்னா அலர்ஜி தொந்தரவு வந்து எந்த அளவுக்கு சிவியரா போகலாம் அப்படின்னா, மூச்சு திணறல் அந்த அளவுக்கு, மூச்சு திணறல் அந்த மாதிரி வர அளவுக்குலாம் கூட சிவியரா போகலாம். ஸோ அந்த மாதிரி டெவலப் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கு. கையிலேயே இந்த எமர்ஜென்சி மெடிசன், எமர்ஜென்சியா போட்டுக்கிற இன்ஜெக்ஷன்லாம் வந்து அவங்களே கையில பெண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், அது அவங்களே போட்டுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. ஸோ இதனாலதான் வந்து இந்த அலர்ஜி தொந்தரவை பத்தி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சது. ஸோ அகைன் கடைசியா வந்து எப்படி வந்து நமக்கு என்னன்னே தெரியல, ஒருவேளை நமக்கு எதுவுமே இதனாலன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இப்போ நான் நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்து டெஃபினட்டா அலர்ஜி சென்டர்ஸ்னு தனியா இருக்கு. ஸோ அலர்ஜி சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரீஜன்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல வந்து என்ன காமன் அலர்ஜன்ஸ் இருக்கோ ஒரு 20 எடுத்துப்பாங்க. 20 அலர்ஜன்ஸ் எடுத்துட்டு அதை வந்து அவங்க யாரு டெஸ்ட்டுக்கு போறாங்க அவங்க முதுகுல வந்து ஒவ்வொரு இதுவா வந்து செலுத்தி அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா, அதுக்கு ஏதாவது வந்து தடிப்போ இல்ல அரிப்போ அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் வருதா அப்படின்றது அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது கண்டிப்பா 100% அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன் தான் கண்டிப்பா நடக்கும். இன்கேஸ் ஏதாவது மூச்சு திணறல் இல்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தாலும் நம்ம அப்பவே வந்து உடனே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம அலர்ஜி பத்தி பாத்துக்கிறது. சரிங்களா? ஸோ மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப காமன் என்னன்னா காது கேளாமை. காது கேட்கிற பிரச்சனை, காது கேட்காம இருக்கிற பிரச்சனை. சரிங்களா? இப்ப வந்து அது வந்து ரொம்ப 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 காமனா நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து யங்கர் பாப்புலேஷன்ஸ்ல இப்ப ரீசெண்டா அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எதனால நீங்க கெஸ் பண்ணா அது வந்து உங்களுக்கே தெரியும். அது வந்து இப்ப ரீசெண்டா நமக்கு யூசேஜ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசேஜ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ், எஸ்பெஷலி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே வயர்ட்ல இருந்து மாறி ப்ளூடூத் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாரும் கம்ஃபர்ட் ஓவர் ஹெல்த் போயாச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது irrespective ஆஃப் விச் டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ், அந்த ப்ளூடூத் கதிர்களே வந்து நமக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஓகே, ப்ளூடூத் கதிர்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நேரம் சரி வராது. சரிங்களா? ஆனா நம்ம இப்போதைக்கு எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ப்ளூடூத் கதிர்கள் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையிலாம் டிராவல் பண்றோம் 1 hour 2 hours போற வர அப்படின்னா மினிமம் 4 hours 5 hours தொடர்ந்து காதுக்குள்ளேயே இருக்கு. வீட்டுக்கு வந்தாலும் நிறைய பேருக்கு இந்த பழக்கம், தூங்கும் போது கூட ஹெட்ஃபோன்ஸ் காதுலயே இருக்கும். பாட்டு கேட்டுட்டோ இல்ல ஏதாவது பார்த்துட்டோ அப்படியே தூங்கிடுவாங்க. ஹெட்ஃபோன்ஸ் காதுலயே இருக்கும், ஆன்ல இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இந்த இதுதான் காது அப்படின்னா, இது இங்க போய் நம்ம ஈஸியா இப்போ நம்ம கதிர்களை இந்த கதிர்வீச்சு உள்ள போய் இந்த காது கேளாமைக்கு ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொன்னு என்ன ஆகுது, இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ், அதாவது வயர்ட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம முன்னாடி காலத்துல இன்னும் ஒரு
ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது டெஃபினட்டா வந்து இந்த இந்த அவுட்டர் ரீஜன்ல இருந்து மட்டும்தான் உள்ள போக முடியும். இப்ப நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே இந்த பிளக்டு இயர்போன்ஸ். பிளக்டு இயர்போன்ஸ்னா என்ன ஆகுது, இப்ப வரைக்கும் இங்க வரைக்கும் போய் பிளக் ஆகி நல்லா நமக்கு இப்பெல்லாம் வந்து நல்லா ஃபிட் ஆகிற இயர்போன்ஸா வேணும் அப்படிதானே நம்ம கேட்கறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வரைக்கும் போகுது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க, நம்ம பழைய இயர்போன்ஸோட டிஸ்டன்ஸ் பாருங்க, நம்ம புதுசா இருக்கிறதோட டிஸ்டன்ஸ் பாருங்க. இது இன்னுமே காதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸோ ஒரு ரொம்ப பக்கத்துல காது உள்காதுக்கு ரொம்ப பக்கத்துல அதிக சவுண்ட் கொடுக்கும் போது டெஃபினட்டா ஈஸியா வந்து உள்காது டயர்ட் ஆகி ஈஸியா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காது கேட்கிற பிரச்சனை சீக்கிரமாவே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த ஹெட்போன்ஸ் போடுறதுனால இந்த காது கேளாமை மட்டும் தொந்தரவு இல்லை, இந்த பிளக்ஸ்ல வந்து நிறைய அழுக்கு சேரும். நீங்க அந்த பிளக்கோட இன்னர் சைடு பார்த்தாலே அந்த ஸ்பீக்கர் சைடு ஒண்ணு இருக்கும், அதுல பார்த்தாலே நல்ல தூசி சேரும். ஸோ நம்ம அதே வந்து நம்ம கிளீன் பண்ணாம ரொம்ப நாள் அதை அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காது இன்ஃபெக்ஷன்ஸ் மற்ற காது ப்ராப்ளம் எல்லாமே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. ஸோ நமக்கு இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை எப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம்னா இன்ஃபெக்ஷனா ஆரம்பிக்கலாம். சரிங்களா, இன்ஃபெக்ஷனா ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு வந்து காது அரிப்பு, சரிங்களா, இல்ல காதுல கொயின்னு சவுண்ட் வருது. இது எல்லாமே வந்து இது இந்த இயர்போன்ஸ்னால வர காமன் ப்ராப்ளம். சரிங்களா. ஸோ இதுக்கு மாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பெரிய ஒரு காதுக்கு வெளியே பெரிய இயர்போன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ நமக்கு தவிர்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் ஐடி பீப்புள்லாம் வந்து நமக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுன்ற போது இயர்போன்ஸ்க்கு பதிலா ஹெட்ஃபோன்ஸா யூஸ் பண்றது பெட்டர். அட்லீஸ்ட் அது காதுக்கு வெளியில இருக்கு. ஸோ அதுக்கு பதிலா இது பெட்டர், காதுக்கு நல்லதுன்னா இதை விட அது பெட்டர். அதே மாதிரி வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா அதுல வந்து ப்ளூடூத் கதிர்கள் இல்லை, இது வெறும் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சவுண்ட் மட்டும்தான். ப்ளூடூத் கதிர்கள் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் நீங்க ப்ரிவென்ட் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி நீங்க உங்க காதை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க யூஸ் பண்றதுல சில திங்ஸ் வேற மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரிங்களா. அடுத்தது இன்னொன்னு, இப்போ எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், ஐடியல் யூசேஜ் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் எவ்வளவு நேரத்துக்கு. இப்போ நான் கொஞ்சம் வெறும் எனக்கு பெருசா வேலையெல்லாம் இல்லை, வெறும் நான் வந்து பாட்டு கேட்க இல்லை படம் பார்க்க அதுக்கு தான் யூஸ் பண்றேன், எனக்கு அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னா இப்போ ஐடியலா வந்து ஒரு நாளைக்கு 1 to 2 hours வந்து ஐடியல் டைம். அதுவுமே உங்களுக்கு வால்யூம் ஒரு 50% மேல வைக்காம 1 to 2 hours இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த நாய்ஸ் பத்தி பேசும்போது அதே வரிசையில வர்றது என்ன அப்படின்னா லவுட் நாய்ஸஸ். நம்ம வந்து எஸ்பெஷலி சிட்டிஸ் இல்லைன்னா வந்து யாராவது இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சவுண்டு கேட்டுட்டே இருக்கிற போது காது பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா காது பாதிக்கப்படும். மற்ற காமன் விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல ஆல்ரெடி வந்து ரொம்ப சத்தமான ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க வீடு ஏதாவது ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியால இருந்தா அடிக்கடி சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காமன், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா வந்து நம்ம அட்லீஸ்ட் இன்னொரு சில விஷயம் இதெல்லாம் வந்து காது பாதிப்பு தரும் அப்படின்னா சவுண்டான பட்டாசுகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே தான். இன்னொன்னு வந்து நம்ம சில தியேட்டர்ஸ்ல வந்து அவங்க ஒழுங்கா சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணாம இருந்தா அதுவுமே காதுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரு டைம் உடனே இல்லைனாலும் இப்போ அதே இடத்துக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கும் போது நீங்க சில பேர் நோட்டீஸ் கூட பண்ணலாம், ரொம்ப சவுண்ட் கேட்டோம்னா காதுல லைட்டா குயின்ற மாதிரி ஒரு சவுண்டும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காது வந்து நமக்கு கொடுக்குற வார்னிங், எனக்கு வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு, எனக்கு இது சரி வரல அப்படின்னு காது கொடுக்குற ஒரு வார்னிங் தான். சரிங்களா. ஸோ எஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி 2 areas நமக்கு அவாய்ட் பண்ண முடியாத இடம் வந்து நம்ம வேலை பிளஸ் வந்து நம்மளோட வீட்டுல திரும்பி வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்கு. எப்படி நான் வந்து ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து ஒரு
1 to 2 hours போதுங்க அப்படின்னு சொல்றேனோ, அதே மாதிரி இந்த ஒர்க்லயுமே வந்து இது வந்து நான் நாட் பை எனி ஸ்டடி, இது வந்து லேபர் லாவே இருக்கு. நம்ம கவர்மெண்டோட லேபர் லா படி சவுண்ட் லெவல்ஸ் வந்து 80 to 90 டெசிபிள்னு சொல்லுவோம். சவுண்டோட அளவுகோலை வந்து டெசிபிள்ன்ற ஒரு வேல்யூ வச்சு சொல்லுவோம். ஸோ 80 to 90 டெசிபிள், அது வந்து ஒரு வீக் ஒர்க்கிங் டைம் அது வந்து 8 hours. 80 to 90 டெசிபிள் ஒரு நாளைக்கு 8 hours. அப்புறம் ஒரு வாரத்துக்கு 5 to மேக்ஸிமம் 6 days. இதுக்குள்ளதான் வந்து அவங்க அந்த ரேஞ்சில தான் அவங்க ஒர்க் பண்ணலாம். ஒருவேளை சில ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப சவுண்ட் வர இண்டஸ்ட்ரீஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த இண்டஸ்ட்ரியே, அந்த ஃபேக்டரியோ இண்டஸ்ட்ரியோ அதுவே வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இயர் மஃப்னு சொல்லுவோம். அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். சவுண்ட் கேன்சலேஷன், அதாவது சவுண்ட் ஓரளவுக்கு மேல சவுண்ட் காதை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு காது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு இயர் மஃப்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. அதை மாட்டிட்டு தான் அவங்க வேலை செய்யணும் கண்டிப்பாக. ஸோ இல்ல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணாம தொடர்ந்து ஒரு விஷயம் போயிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அவங்க காது பாதிக்கப்படுறது உறுதி. ஸோ இதுதான் வந்து நம்ம கவர்மெண்டோட லேபர் லா வந்து இதுதான் சொல்லுது. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அப்படியே வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட அவங்க வந்து அவங்க காதை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வீடு பக்கத்துல அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த போன்லயே வந்து நம்ம டெசிபிள் வந்து மெஷர் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு டெசிபிள் நாய்ஸ் நம்ம சுத்தி இருக்கு, எவ்வளவு டெசிபிள், நீங்க டிவி வச்சு கூட அந்த ஆப் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஏரியா கலெக்டரோ அந்த ஏரியா யாரு அத்தாரிட்டியோ அவங்களுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தாராளமா. சரிங்களா? இது வந்து நம்ம ஒரு 4-5 பிரச்சனை பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு, நான் இப்ப சொல்றது எல்லாமே ரொம்ப காமனா சொல்ற பிரச்சனைகள் தான். சரிங்களா? அடுத்து வந்து இதுவும் நம்ம இஎன்டில தான் பாக்குறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா செரிமான கோளாறுன்னா எப்படி பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி வருவாங்கன்னா நெஞ்செரிச்சல், சாப்பிட்டது எது கழிச்சு வருது, ஓகேங்களா, அப்படி சொல்றது, இல்ல நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் தான் காமனா நமக்கு யூஸ்வலா அப்படிதான் வந்து சொல்றது. ஸோ அப்படியெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல இன்னும் என்னெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இந்த செரிமான பிரச்சனை அப்படின்னா வயிறு உப்புசமா இருக்கு, அதாவது இங்கிலீஷ்ல பிளாட்டிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்னன்னா தொண்டை எரிச்சலா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப காமனா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வீட்லயே இது வந்து மெடிசன்லாம் சாப்பிடாம பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க, இப்போ ஒரு டைம் தான் வருது, 2 டைம் தான் வருது அப்படின்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியா வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா வந்து வீட்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். பசி வந்து வயிறை வந்து பட்னியா போடக்கூடாது, கண்டிப்பா கரெக்டா சாப்பிடணும். கரெக்டா சாப்பிடணும்னா எந்த அளவுக்கு சொல்றேன்னா 3 வேளைக்கும் சாப்பிடுறது மட்டும் கரெக்டா சாப்பிடுறது கிடையாது. இப்ப காலையில அவங்க ஒரு டைம் 8ல இருந்து 9க்குள்ள சாப்பிடுறாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நிறைய வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய வந்து வேலைக்கு போற, காலையில ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியாவே கிளம்பி போயிருவாங்க. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு வந்து மிஸ் பண்றது, இது எல்லாமே வந்து எப்படிப்பா இப்போ அவங்களுக்கு சரியா இருந்தாலும் ஒரு காலத்துல கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகதான் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மனசுல வச்சுட்டு வீட்டுல இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம உடம்ப அவங்கவுங்க பார்த்துட்டு டைமுக்கு கரெக்டா சாப்பிடுறத அவங்க கண்டிப்பா பார்க்கணும். இன்னொன்னு வந்து அவங்க சாப்பிட்ற உணவுல வந்து ஆயிலி ஃபுட்ஸ், எண்ணெய் பலகாரம் மற்றும் இது ரொம்ப காரமா இருக்க பொருளை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமுமே இருக்கு. இது வந்து ரெண்டுமே மெயின். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன டிப்ஸ் அப்படின்னா, இப்போ சாப்பிடுறாங்க, சாப்பிட்டக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. இப்போ மத்தியானம் சாப்பிடுறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கண்ணு மூடி எந்திரிப்போம், சாஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லி உடனே சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல படுப்பாங்க. ஏன்னா திருப்பி அவங்களுக்கு இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல அடுத்த வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணுவாங்க. பட் ஆனா அது நமக்கு உடம்புக்கு அது நல்லது கிடையாது. ஓகேங்களா? நம்ம உடம்புக்கு
அது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனே வந்து படுக்கும்போது நம்ம சாப்பிட்ட உணவை அப்பதான் வந்து நம்ம வயிறு வந்து நம்ம வயிறுல இருக்க ஆசிட் எல்லாமே வந்து அது செரிமானம் பண்ணிட்டு இருக்கும். பட் நம்ம உடனே படுக்கும்போது அந்த ஆசிடோட கலந்த சாப்பாடு வந்து நமக்கு மேல ஏறி வர்றதுதான் இங்க எரிச்சலும் நம்ம நெஞ்செரிச்சலும் தொண்டை எரிச்சலுக்கான காரணம். ஏன்னா அது சாப்பாடா மட்டும் வரதில்ல, சாப்பாடோட கலந்து இந்த ஆசிடும் அதுவுமே நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட். ஸோ அப்படி வரும்போது டெஃபினட்டா வந்து அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இது எல்லாமே வரத்துக்கு ரொம்ப ரொம்ப காமன் ரீசன். மற்ற ஒரு இன்னும் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சோடா, சரிங்களா, நம்ம எல்லாமே தான் நம்ம இந்த ஃபிஸ் வர, அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸுமே கார்பனேட்டடா தான் வருது. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து கண்டிப்பா இவங்களாவது கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் யாருக்குமே நல்லது இல்லை, பட் இவங்க வந்து டவுட்டே இல்லை, கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சரிங்களா. இதுக்கும் மேல நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுற பழக்கம் நிறைய இருக்கு. எஸ்பெஷலி இந்த பிரச்சனை இருக்கவும் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல எதுவுமே அஃபெக்ட் ஆகாம வீட்டுல நிறைய சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. வேற இன்னும் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னா கொஞ்சம் லூஸான போடும்போது கொஞ்சம் லூஸான கிளாத்ஸ், துணிகள் போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ். ஓகே, இதையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இதை தவிர வந்து நம்ம இதையும் தாண்டி இதெல்லாமும் வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஒருவேளை நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க, நான் தான் மெடிசன் சாப்பிட்றேனே அப்புறத்துக்கு நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. இது இப்ப நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தி மருந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. இப்ப மருந்து எடுக்கிறாங்கன்னா கூட இதெல்லாமும் ஃபாலோ பண்ணிட்டு மருந்தும் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹீலிங் சீக்கிரமா இருக்கும். அதாவது ஹீலிங்னு நான் எது சொல்றேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைம் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வந்தா கூட என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உணவு குழாய் வந்து புண்ணாயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஆசிட்னால மேல வந்து புண்ணாயிருக்கு. ஸோ ஒரு டைம் 2 டைம் வந்தா கூட நமக்கு வந்து இந்த ஹீலிங்க்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மெடிசனும் சைட் பை சைட் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து ரொம்ப காமன், அகெயின் நம்ம தொண்டை காது மூக்கு கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து வந்து தொண்டையில காமன் பிரச்சனை வந்து நம்ம டான்சில்னா என்ன அப்படின்னா, டான்சிலும் வந்து நம்ம கிட்ட இருக்க ஒரு சாதாரண சதை தான். ஓகேங்களா. ஸோ டான்சில்னா என்ன அப்படின்னா சில பேருக்கு புரியாது. சில பேர் தொண்டையில இருக்கா உள்ள இருக்கா அப்படின்வாங்க. தொண்டையில இல்ல, நம்ம வாய்க்குள்ளதான் இருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் நம்மளோட நாக்கு, உள்நாக்கு. சரிங்களா. உள்நாக்குக்கு ஜஸ்ட் பின்னாடி இந்த சைடுல தான் வந்து இதுதான் டான்சில்னு சொல்றோம். இதுவும் இந்த சைடு 2 சைடு இருக்கும் டான்சில். சரிங்களா. இந்த 2 சைடு டான்சில், இப்ப வந்து டான்சில் இருந்தாலே பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்ல. டான்சில் இருந்தாலே பிரச்சனை இல்லை, அது ஒரு நார்மல் சதை, அது எல்லாருக்குமே இருக்கும். பிறக்கும் போது இருக்கும். அது வந்து ஒரு ஏஜ் ஒரு 10 to 12 years இருக்கும்போது அது வந்து தானாவே வந்து கொஞ்சம் போயிடும். தானாவே கொஞ்சம் என்ன சொல்றது மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா. அப்புறம் எங்க டான்சில் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டான்சில் எதுக்கு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். டான்சில்ஸ் அது எதுக்கு இருக்கு அப்படின்னா, அதுல வந்து டான்சில்ஸ் அதுல வந்து வெள்ளை அணுக்கள் அதிகமா இருக்கு. வெள்ளை அணுக்கள் எதுக்கு தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை ஃபைட் பண்றதுக்கு தான் நமக்கு வெள்ளை அணுக்கள். ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் வரலாம், வாய் வழியா தான் நம்ம எல்லாமே சாப்பிடுறோம், எல்லாம் தண்ணி குடிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஸோ அப்படின்ற போது நம்ம வாய் பகுதி வந்து ஒரு பாக்டீரியா நிறைந்த பகுதி. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அங்க வந்து ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு டிஷ்யூ ஒரு இது தேவைதான். அந்த மாதிரி சோல்ஜர் மாதிரி ஒரு வேலை பண்றதுதான் இந்த டான்சிலோட வேலை. பட் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வரைக்கும் தான் அந்த வேலையை பண்ணுது. நான் சொன்னேங்க இல்லையா, 10 to 12 years வரைக்கும் அது நல்ல ஒரு ஆக்டிவா அதோட வேலையை பண்ணிட்டு இருக்கும். அந்த வயசுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதோட வேலையை வந்து அந்த சோல்ஜரா இருக்க வேலைய கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அது ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது அதோட ஆக்டிவிட்டி கம்மியாயிரும்.
ஸோ அது ஒரு வெறும் ஒரு சதையாக தான் இருக்குமே தவிர அதாவது வேலை அதுக்கு என்ன வேலைக்காக இருக்கோ அது வந்து அதுக்கு மேல இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவ்வளவா பிரச்சனை இருக்காது. பட் அது இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற பொருட்கள் இப்ப இந்த பிக்சர்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா டான்சில் சதைன்றது வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருந்தா என்ன ஆகும், எது அழுக்கு போனாலும் அப்படியே நம்ம வாய் பிரஷ் பண்ணும்போது வாஷ் ஆயிட்டு போயிடும். ஆனா இதோட சர்ஃபேஸ், இதோட மேற்பகுதி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொர சொரன்னு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடுற எல்லா சாப்பாடு எதா இருந்தாலும், குடிக்கிறது எதா இருந்தாலுமே இங்க போய் செட்டில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகி என்ன ஆகும்னா அது இன்ஃபெக்ஷன் வரும். இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே மோஸ்ட் இப்போ டான்சில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா வரும். ஸோ இப்போ இந்த இப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தாலே நம்ம பயப்படணுமா? இல்லை, கண்டிப்பா இல்லை. இது வந்து எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே வரதுதான். ஆனா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்போது நீங்க டாக்டர் கிட்ட போய் காமிச்சீங்கன்னா உங்க ஒருவேளை டான்சில் ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, பாருங்க உங்களுக்கு டான்சில்ஸ் அதையும் இருக்கு, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நீங்க கேட்கலாம், டான்சில் தான் நார்மலா சொல்றீங்க, கவனமாவும் இருக்கணும்னு சொல்றீங்க, என்ன என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப சொன்ன டான்சில் வேலை செய்யற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா டான்சில் அது வேலை செய்யாம நமக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் நமக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். எப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்ல அடிக்கடி சளி பிடிக்கிறது ரொம்ப காமனா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துலயே ஒரு 5 டைம் இல்ல 7 டைம் வந்து அந்த அளவுக்கு காமனா இருக்குன்னா அப்ப வந்து கண்டிப்பா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எப்படின்னா, அது ரொம்ப தொந்தரவு டான்சில்ஸ் அதனால ரொம்ப தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து அதுக்கு அதை பார்த்துட்டு நீங்க சொல்ற ஹிஸ்டரி, நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ நீங்க சொல்ற அப்போ பேஷண்ட்ஸ் வந்து 5 தடவை 6 தடவை எனக்கு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா இந்த டான்சிலெக்டமி அப்படின்ற ஒரு சர்ஜரி தான். அது சிம்பிள் சர்ஜரி தான். அதை வந்து 3 வயசுலேருந்தே அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படின்றது வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, யாராவது நீங்க குடுக்குற ஹிஸ்டரி, நீங்க பேஷண்ட்ஸ் வந்து சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுதான் அவங்க வந்து ஒரு இது சொல்றாங்க, என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சர்ஜரி தேவையில்லை, அவசியம் இல்லை. பட் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா வந்து சர்ஜரி சொல்லுவாங்க. சர்ஜரி சொன்னா பயப்படாதீங்க, அது ரொம்ப தேவையா இருக்கிறதுனாலதான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அடுத்த டிப்ஸ், அடுத்த காமன் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸா வரும்போது அவங்க நம்மளா கேட்கும்போது, நம்ம டாக்டர் கேட்கும்போது அவங்க கண்டிப்பா அந்த ஹிஸ்டரி கொடுப்பாங்க. என்ன ஹிஸ்டரி அப்படின்னா, சிகரெட் ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து இந்த புகையில போடுறது, பாக்கு, வெத்தலை, இது எல்லாமே தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. நம்ம இஎன்டி சம்மந்தம், காது மூக்கு தொண்டை சம்மந்தமா இப்போ சிகரெட் ஏன்னா என்ன பிரச்சனை, இப்போ வந்து புகையில சாப்பிட்டா என்ன பிரச்சனை, வெத்தலை பாக்கு, வெத்தலைன்றதை விட பாக்கு போட்டா என்ன பிரச்சனை, இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சிகரெட் வந்து ரொம்ப காமன், இதான் நம்ம காமன் சொல்றதுனால ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். நம்ம சிகரெட்டுன்றது வந்து எப்படி அது நம்ம அஃபெக்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கிரானிக்கா ரொம்ப வருஷத்துக்கு சிகரெட் பண்றவங்களோட நீங்க டாக்டர் கிட்ட போய் நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க வாய் திறந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணும்போதே நம்ம கேட்டுருவாங்க, ஓகேங்க சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம வாய் பகுதியில நாக்கு, வாய், தாடை பகுதியிலலாம் வந்து கருப்பு கருப்பா வந்து படிய ஆரம்பிச்சிடும். இந்த கருப்பு கருப்பா படிகிற அதை பார்த்தோன்னே வச்சா நம்ம வந்து ஈஸியா வந்து எவ்வளவு வருஷமா அங்க பிடிக்கீங்க அப்படிதான் டாக்டரே கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து என்னெல்லாம் வரலாம், இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, காது சம்பந்தமா நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, காதோட உள்காது வந்து உள்ள ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த காது கேட்கறதுக்கான செல்ஸ், அது வந்து நம்ம ரொம்ப நிறைய வருஷத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும் போது காது கேட்கும் திறன் கண்டிப்பா ஈஸியா, அப்போ
ஒரு சில பேருக்கு 50-60 வயசுல காது கேட்க கம்மியா இருக்கலாம். இவங்க இந்த மாதிரி சிகரெட் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசுல இருந்தே தொந்தரவு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்புறம் எஸ்பெஷலி அப்புறம் வந்து மூக்குல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, மூக்கு ரொம்ப ட்ரை ஆகுறது. ஏன்னா உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும், ஸ்மோக் பண்ணிட்டு மூக்குல இருந்து தான் இந்த காத்து வெளியேற்றுவாங்க. ஸோ அப்படின்றது மூக்கு ரொம்ப ட்ரை ஆகுற பிரச்சனையும் ரொம்ப காமனா இருக்கும். சரிங்களா? மூக்கு ட்ரை ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, மூக்கு வந்து எரிச்சலா இருக்கிறது. சரிங்களா? மூக்கு ட்ரை ஆகும்போது இந்த ஈரப்பதம் இல்லை அப்படின்னா மூக்கு வந்து ஈஸியா ட்ரை ஆயிரும். ஸோ ட்ரை ஆனக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அந்த மூக்குலயுமே வந்து சில லூப்ரிகேஷனுக்காக சில அதெல்லாம் சளி மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அது சளி மாதிரி இல்லாம அது ரொம்ப பக்கு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பக்கு மாதிரி ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி நமக்கு மூக்கு அடைக்கும். ஏன்னா ஒரு அழுக்கு மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் வந்து நமக்கு மூக்கு அடைக்கும். மூச்சு விட கஷ்டமா இருக்கும். மூச்சு விட கஷ்டமா இருக்கே நம்ம ஆளுங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு நோண்டுவோம். மூக்கு நோண்டி அந்த அழுக்கு எடுக்கணும்னு பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி மூக்கு ட்ரையா இருக்கு. மூக்கு ட்ரையா இருக்கும். நம்ம அதுலயும் போட்டு நம்ம இது பண்ணும்போது ஈஸியா மூக்குல இருந்து ரத்தம் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இதனால இவ்வளவு பிரச்சனையான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு ஸ்மோக்கிங்னால இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அடுத்து தொண்டை ஸ்மோக்கிங் சம்பந்தமா தொண்டைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, செஸ்ட் அதாவது லங்ஸ் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி வர காஃப். சரிங்களா? காஃப்ல வந்து ரொம்ப கிரானிக்கா இருக்கவங்களுக்கு பிளட் கலந்து வருது. எல்லாருக்கும் அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு தெரியுமான்னு தெரியல. பட் சில பேர்லாம் வந்து ஒரு நாளைக்கு 25-30 சிகரெட்லாம் பிடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா, லங்ஸுக்கும் ஒரு அந்த ஃபில்டரிங் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும். அது ஃபில்டர் பண்ண முடியாம, ஸோ அதனால வர இன்ஃபெக்ஷன்ஸ், காஃப்ல பிளட் கலந்து வர்றது, இதனால எல்லாம் வந்து பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப சீரியஸ் பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சதை வளர்றது. அதாவது மூக்குலயா இருக்கட்டும், வாயிலையா இருக்கட்டும், மோஸ்ட் காமனா தொண்டையில வந்து சதை வளர்றது இப்போ ரொம்ப காமனா இருக்கு. ஸோ சதை வந்து நான் என்ன சொல்றேன் உங்களுக்கே தெரியும். சதை வந்து நல்ல சதையாகவும் இருக்கு. அதாவது கேன்சராகவும் இருக்கலாம், கேன்சர் இல்லாமலும் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா மூச்சு விட பிரச்சனை வரும், சாப்பாடு உள்ள முழுங்க பிரச்சனை வரும். இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஒரு பழக்கத்துக்கு இருக்கிறதுனால வர ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு இது. சரிங்களா? ஸோ இது வந்து வெறும் சிகரெட் பத்தி. அடுத்து வந்து புகையில வந்து நிறைய பேர் என்ன பழக்கம் இருக்குன்னா, புகையில எடுத்து வாயில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து அந்த ஜூஸை முழுங்குறது தான். ஸோ புகையில ரொம்ப நேரம் ஒரு வாயில அடக்கி வச்சிட்டு இருக்கும்போது புகையில கண்டிப்பா நல்லது இல்லைங்க. அது வந்து நமக்கு வச்சிட்டு இருக்கும்போது ஒரு இரிட்டன்ட் மாதிரி தான். இரிட்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு மிளகாத்தூள் எடுத்து வாயில வச்சா ஒரு இரிட்டேஷன், ஒரு எரியும் இல்லையா? ஸோ அந்த எரியறது வந்து இதுல எரியறது தெரியாது. பட் நம்மளோட அந்த வாயில இருக்க சதப்பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்கும். ஸோ அரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, எதுலையுமே இப்போ நம்ம நார்மல் ஸ்கின்லயே இருக்கட்டும், இந்த ஸ்கின் பேரியர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அது வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது இந்த மேல் ஸ்கின் பகுதி பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் இங்க நமக்கு கண்ணுக்கு தெரியிற இடத்துல நம்ம லைட்டா புண்ணானாலே வந்து நமக்கு அதுக்கு மருந்து போடுறோம், பேண்டேட் போடுறோம், எல்லாமே பண்றோம். ஆனா உள்பகுதியில இருக்கும்போது நம்ம அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த புகையில வச்சு அடைக்கும் போது அந்த இரிட்டன்ட், அந்த ஜூஸ் எல்லாம் உள்ள போகும்போது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதலான பழக்கம் தான். அதையும் தாண்டி இந்த பற்கள் எல்லாமே கூட ரொம்ப ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆகும். பல்லு அரிப்பு இருக்கும், பல்லு லூஸ் ஆகும். இதெல்லாமே இதோட இன்னொரு சைட் ஆஃப் பிரச்சனைகள் தான். சரிங்களா? இதுவுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவுமே கேன்சர் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரீசன், ரொம்ப காமனான ரீசன். இதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க ஒவ்வொரு படம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த
டிஸ்க்ளைமர் போடுவாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதனால வந்து என்ன ஆகும்ன்றதெல்லாம் வந்து நீங்க ஒவ்வொரு படம் பார்க்கும்போதே அதுக்கான விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது போடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நாங்க டெய்லி கண்ணு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு அவங்களுக்கு மட்டும் அது அஃபெக்ட் ஆகுறது இல்ல. அவங்க கூட இருக்க ஃபேமிலி அவங்களுக்கும் வந்து எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்றது நம்ம கூட நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம அதை பத்தி சொல்லாம இருக்க முடியல. அது கண்டிப்பா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு 2-3 டாபிக்ஸ் தான். அடுத்து ரொம்ப ரொம்ப காமன், ரொம்ப முன்னாடி எல்லாம் வயசானவங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் ரொம்ப காமனா இருக்கிறது தலை சுத்தல் பிரச்சனை. தலை சுத்தல் பிரச்சனை அப்படின்னா இப்போ அதுலயே வந்து நிறைய டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ் வந்து. ஒண்ணு வந்து எனக்கு வந்து மயக்கமா இருக்குங்க, தலை சுத்துது, சரிங்களா, தள்ளுற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இப்போ வெறும் மயக்க மாதிரி இருக்குன்னா ஒரு ஒரு கேரா இருக்கு அப்படின்னுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி தள்ளுற மாதிரி இருக்கு, இல்லைன்னா வந்து இந்த மயக்கமா இருக்குன்றது எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த சுகர் அதிகமா இருக்கவங்க, சுகர் கம்மியா இருக்கவங்க, பிபி பிரச்சனை இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இந்த டிசினஸ்னு வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல வந்து மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் எப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல வந்து வேர்டைகோன்னு சொல்லுவோம். வேர்டைகோனா தலை சுற்றல். தலை சுற்றல்னா நம்ம அந்த பேஷண்ட் அவங்க இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு இடத்துலயே தான் இருப்போம். ஆனா நம்மளை சுத்தி இருக்க பொருட்கள், ரூம் எல்லாமே நம்மளை சுத்தி சுத்துற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம வேர்டைகோ அப்படின்னு சொல்றோம். அது வந்து அது ஒரு டைப். இன்னொன்னு வந்து நமக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு கொண்டு போய் தள்ளுது, ஒரு சைடா தள்ளுது, லெஃப்ட்ல தள்ளுது, ரைட்ல தள்ளுது அப்படின்னுவாங்க. அதுவுமே வந்து ஒரு காமனான ஒரு இதுதான். ஸோ இஎன்டி நம்ம ஏன் வந்து தலை சுத்தல்லாம் இஎன்டியும் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இஎன்டியும் பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்ம காது இருக்குங்களா, காதுக்கு வந்து வெறும் காது கேட்கறதுக்கான ஒரு ஆர்கன் மட்டும், ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது. காது வந்து ஒரு மெயினான பேலன்சிங்க்கு வந்து ஒரு மெயினான ஆர்கன். ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்த நிக்கிறோம், இந்த இடம் நம்ம ஒரு இடத்த நோக்கி நம்ம நடக்கிறோம், பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் ஒரு சைடு இன்னொரு சைடு விழாம ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைட்டா மெயின்டைன் பண்றதுக்கு காது ஒரு முக்கியமான ஆர்கன். அது தவிர என்னெல்லாம் ஒரு முக்கியமான ஆர்கன்னா கண்ணு பிளஸ் பிரெயின், இது மூணுமே சேர்ந்ததுதான் வந்து பேலன்சிங்கான ஆர்கன். இதுல ஒண்ணு வந்து டிசோசியேட்டா இருக்கு, ஒரு ஒண்ணு கூட ஒண்ணு சேர்ந்து வேலை செய்யல அப்படின்னா நமக்கு கண்டிப்பா அந்த தலை சுற்றல் பிரச்சனை கண்டிப்பா வரும். இப்போ நமக்கு காதும் ஒரு இன்புட் கொடுக்கும், கண்ணு வந்து இங்க போகணும்னு இன்புட் கொடுக்கும், பிரெயினும் ஒரு இன்புட் கொடுக்கும். பட் இது மூணுமே சேர்ந்து வேலை செய்யல அப்படின்னா நமக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடிங் இப்போ இந்த சுகர் பிபி இருக்கவங்களுக்கு அது வந்து சுகர் கம்மியாறதுனால மயக்கம் இருக்கும், பிபி அதிகமாறதுனால மயக்கம் இருக்கும். இது வேற, இது நான் சொல்றது டோட்டலி வேற. சரிங்களா? ஸோ வந்து நம்ம இஎன்டில என்ன முக்கியமா பாக்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி காது சம்பந்தமா இந்த உள்காது வந்து நமக்கு பேலன்சிங்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நம்ம இஎன்டில என்ன மோஸ்ட் காமனா இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரூமே கொண்டு சுத்துதுங்க, ரூமே நான் வந்து அப்ப படுத்துட்டு தான் இருந்தேன், ஏந்திரிச்சேன், ஏஞ்ச உடனே வந்து ஒரு ஒரு 5 செகண்டுக்கு நல்லா சுத்துது, அப்புறம் நான் கண்ணை மூடி படுத்துருவேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடுது. ஆனா இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு, கொஞ்ச நாளா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ இப்ப என்ன இது எதனால வந்து வருது, காது எப்படி சம்பந்தப்படுது இதுல அப்படின்னா, இப்ப காதுல வந்து உள்காதுல வந்து நிறைய ஒரு லிக்விட் மாதிரி உள்ள ஓடிட்டு இருக்கும். சரிங்களா? அதுல வந்து உப்பு சத்து மாற்றம் ஏதாவது நடக்கும்போது இந்த காதுனால தலை சுற்றல் வர்றது ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு இப்போ. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாம தலை சுத்தல்னாலே வந்து மெடிசன் டிபார்ட்மெண்ட் போவாங்க கண்டிப்பா. ஆனா மெடிசன் டிபார்ட்மெண்ட் போகல, அங்கேருந்து நமக்கு கடைசியில இஎன்டிக்கு தான் அனுப்பி ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு நேரம் செலவிடாம இதுதான் இந்த மாதிரிதான் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் டைரக்டா இஎன்டி காது மூக்கு தொண்டை நிபுணர் கிட்ட போய் நீங்க சீக்கிரமா அதுக்கு பயனடையலாம். சரிங்களா? ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட் இல்ல ஒரு 20 செகண்ட் தான் வந்து அந்த தலை சுற்றலே இருக்கும், ரூம் சுத்தி இருக்கும்.
சில பேருக்கு வந்து கண்ணு கண் என்ன சொல்றது, கண்ணு மங்கலா இருக்கலாம், ரெண்டு ரெண்டா தெரியறது, இதெல்லாம் வந்து ஒரு காமன் சிம்டம்ஸ். இதை தவிர வேற என்ன இருக்கலாம், சில பேருக்கு காது அடைக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏந்திரிச்சாலுமே இல்ல ஒரு ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பினா இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காமன் சிம்டமா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் வந்து அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாம். அவங்க என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் கவனமா இருக்கணும்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தனியா இருக்கக்கூடாது. சரிங்களா? தனியா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு எப்போ அந்த தலை சுற்றல் வரும்னு தெரியாது. அவங்க கூட யாரும் இல்லை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காராம ஒரு வேலை நின்றுட்டு இருந்தாங்களோ, திடீர்னு இதனால கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே விழுகிறது பிரச்சனை இல்லை, பட் விழுந்து தலையில ஏதாவது இதனால அடிபடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க தனியா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது ரொம்ப சிவியரா இருக்குன்னா அவங்க ரெஸ்ட் தான் எடுக்கணுமே தவிர வேலைக்கு கிளம்பி போகணும்னு நினைக்க கூடாது. எஸ்பெஷலி அவங்க டிரைவ் பண்ணிட்டு போகணும். நிறைய பேர் செல்ஃப் டிரைவ் காரா இருக்கட்டும், டூ வீலரா இருக்கட்டும், அவங்க டிரைவ் அந்த டைம் இந்த தலை சுற்றல் டைம்ல டிரைவ் பண்றது கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னொன்னு வந்து எப்படி இந்த தலை சுற்றல்ல வந்து சிம்டம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னா, சடன் ஹெட் மூவ்மெண்ட்ஸ், திடீர்னு வந்து தலையை வந்து லெஃப்ட் ரைட்டு திருப்புறது. இது வந்து நம்ம நார்மலா அதை நம்ம பழகிருப்போம். கூப்பிட்ட வேகத்துக்கு நம்ம திரும்புறதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து பழகிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், பண்ணிக்கணும். கண்டிப்பா திரும்பும்போது உடம்போட சேர்த்து திரும்பணும், உடம்போட சேர்த்து திருப்பி அவங்க திரும்பிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க காமனா பண்ணிக்கிற விஷயங்கள். சரிங்களா? இன்னொன்னு, நம்ம ஃபுட்ல வந்து எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமா தலை சுத்தல் இருக்கிற டைம்ல வந்து சால்ட் கம்மி பண்ணணும். சால்ட் இப்போ நார்மலா யூஸ் பண்றாங்களா, அரை உப்பா போட்டுக்கணும். காஃபி டீ கொஞ்ச நேரத்துக்கு அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னொன்னு வந்து ரெகுலரா இப்போ ஆல்ரெடி சுகர் பிபி இருக்கு அப்படின்னா அவங்க ரெகுலரா மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பா. இதுக்கும் மேல வந்து அவங்களுக்கு ஏதாவது மது பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா இந்த டைம்ல அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கான மருந்து போடும்போது பிளஸ் தலை சுற்றலும் இருக்கும்போது அந்த மது பழக்கம் எல்லாம் இருந்தா கண்டிப்பா அந்த டைம்ல அவங்க அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு மேல வந்து என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, இதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்கு. இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் பெருசா பயப்படுறதுக்கான ஒன்றும் எதுவுமே இல்லை. இது நம்ம அந்த டைம்ல கவனிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தாதான் இப்போ தலை சுற்றல் இருக்க போய் விழுந்து தலையில அடிபடுறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிட்டாலே அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு ஈஸியா வந்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கான மெடிகேஷன்ஸ் அதோட சேர்த்து டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஐ எக்ஸசைஸ், நெக் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு படியா அவங்க சொல்லி தருவாங்க. அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு ரிலீஃப் இருக்கு. இதுக்கு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஃபுல்லா சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து காமனா பார்க்க இன்னொரு அடுத்த டாபிக் இன்னொன்னு அப்படின்னா, அது வந்து ரொம்ப காமனா இருக்கிறது என்னன்னா மோஷன் சிக்னஸ் அப்படின்றது. அதாவது நம்ம ஏதாவது டிராவல் பண்ணும்போது வர நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட், சில பேருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும், தலை சுத்தும். சரிங்களா? ஸோ அந்த டைம்லலாம் நம்ம என்ன வந்து ப்ரிகாஷன் எடுத்தா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. சில பேருக்கு வந்து சிவியாரிட்டி வேரிஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மைல்டா கொஞ்சம் கதவு கொஞ்சம் திறந்து விட்டு கொஞ்சம் நேச்சுரல் காத்து, ஏசி காத்து இல்லாம கொஞ்சம் வெளியில இருக்க காத்து வாங்கினாலே சரியா போயிடும். சில பேருக்கு வந்து அதுக்கான ஏதாவது மெடிசன் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ரோட் டிராவல், ஒண்ணு வந்து ஏர் டிராவல். ஸோ ரோட் டிராவலுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரோட் டிராவல்ல எதனால அடிக்கடி வருது அப்படின்னா, இப்போ வண்டி வந்து ஒரே ஸ்பீட்ல மெயின்டைன் ஆகாம ஒரு அப்ரப்ட் ஸ்பீட், ஒரு சடன் சேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் இருக்கும்போது அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூஸ் மோடுன்னு இருக்கு, ஒரே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்.
ஸோ அது இல்லாம நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் இருக்கும்போது இந்த மாதிரி பீப்புளுக்கு, அதாவது ரொம்ப மோஷன் சிக்னஸ் இருக்க பீப்புளுக்கு அது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து சில பேருக்கு அந்த ஸ்பீடு மட்டும் இல்ல, அந்த சில வெஹிக்கிளோட ஸ்மெல், காரோட ஸ்மெல் ஒத்துக்காது. கார்ல இருக்க அந்த பெட்ரோல் டீசல் ஸ்மெல் ஒத்துக்காது. இதெல்லாம் அவங்களுக்கு அது ஹிட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த வாந்தி வர மாதிரி, தலை சுத்தல் வர மாதிரி எல்லாமே வந்து சில பேருக்கு வரும். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மோஷன் சிக்னஸ் வரவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரிகாஷியஸா அதுக்கு தேவையான டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான ப்ரிகாஷியஸா அவங்க வந்து இந்த மெடிசன் வந்து கையில வாங்கிக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு தேவைப்பட்டா அது முன்னாடியே போட்டுட்டு கூட அவங்க டிராவல் ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அவங்க டிராவல் ஒரு 3 or 4 hours டிராவலும் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளா அவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஏர் டிராவல். ஏர் டிராவல் வந்து நம்ம நார்மல் பீப்புளுக்கே ஒரு என்ன டிஸ்கம்ஃபர்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம டேக் ஆஃபா இருக்கட்டும், லேண்டிங்கா இருக்கட்டும், காதுல வலி, காது அடைக்கும், காது வலிக்கும், எல்லாமே செய்யும். இது வந்து ரொம்ப நார்மலா எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். அதை நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு 2-3 விஷயத்துல அது எப்படி கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எப்படி வந்து காது இது வந்து நம்ம சில பேருக்கு இதெல்லாம் வந்து காது ஓட்டையாற அளவுக்கு கூட பிரச்சனை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொஞ்சம் வலி எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், காது அஃபெக்ட் ஆகாம காது அடைக்காம எப்படி பார்த்துக்கலாம், அப்படிலாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? சொன்ன மாதிரி வலி வலி வந்தா அது ரொம்ப ரொம்ப சிவியரா தான் இருக்கும். ஸோ இது ஏன் வருதுன்னு நான் ஒரு 2-3 லைன்ல சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காது உள்காதுல நம்ம மிடில் இயர்னு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். சரிங்களா? மிடில் இயர். ஓகே. ஸோ மிடில் இயர்னு சொல்லும் போது இந்த ரீஜியன் தான். ஸோ இது வந்து உங்களோட வெளிக்காது, எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்லுவோம். இந்த ரீஜன் மிடில் இயர். ஓகே. இந்த ரீஜன் ஒரு ஸ்மால் பாக்ஸ் மாதிரி இருக்கு, இது மிடில் இயர், இது இன்னர் இயர். ஸோ மிடில் இயர்ல வந்து ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டியூப் போகுது. ஓகே. இந்த டியூப். ஸோ இந்த டியூப் போய் எங்க கனெக்ட் ஆகும்னா நோஸ்க்கு, மூக்குல போய் கனெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பார்த்தா உங்களுக்கு கிட்ட தெரியுதான்னு தெரியல, நல்லா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏர் பாக்ஸ் மாதிரி தான். உள்ள வந்து ஏர் தான் இருக்கும், காது தான் அதோட ஏர், காத்து தான் வந்து இந்த மிடில் இயர்ல காத்து தான் இருக்கும். அதோட இது என்னன்னா, ஒரு இன்னர் இயருக்கு வந்து ஒரு குஷன் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஏர் பாக்கெட். பட் இது வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த காதுல இருக்க அந்த ஏரும் வெளியில இருக்க ஏர் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கணும். காது கேட்கறதுக்கும் அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ண, ஒருவேளை அதிகமானாலோ கம்மியானாலோ இந்த ஏர் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு தான் இந்த டியூப். இந்த டியூப் தட் இஸ் கனெக்டிங் நோஸ், மூக்கு கனெக்ட் பண்ணும். அதோட வேலை என்ன அப்படின்னா, அது ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்றதுதான். ஸோ கண்டிப்பா நம்ம டேக் ஆஃப் பண்ணும்போதும் இல்ல வந்து லேண்ட் பண்ணும்போதும் இது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டியூப்னு சொல்றேன் இல்லையா, இந்த டியூப் வந்து எல்லாருக்கும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, அது வலி கொடுத்தாலும் அது நார்மலா அது வந்து நார்மலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஒருவேளை இந்த டியூப் ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா காதுக்கு ரொம்ப பாதிப்பு அடையும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை நான் இப்போ சொன்னேன். இப்போ நம்ம என்னெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு, ஓகே எனக்கு பெருசா தொந்தரவு இல்லை, வலி மட்டும்தான் இருக்கு, காதடைப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும், முக்கியமா லேண்ட் ஆகும் போது ஏதாவது எச்சியோ இல்ல வந்து சியுங்கமோ வச்சு முழுங்கிட்டே இருக்குது. முழுங்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டியூப் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி சியூங்கம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி இல்ல எனக்கு பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு யூஸ் பண்றவங்களாம், அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி மூக்குக்கு டிராப்ஸ் ஒன்று இருக்கு. அது நீங்க டாக்டர் கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி பிரச்சனை இருக்கு, நான் ரொம்ப டிராவல் பண்ற ஆளுங்களா இருந்தா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம அந்த டிராப்ஸ் இல்ல மெடிசன்ஸ் எல்லாமே கையில வச்சுட்டு டிராவல்க்கு ஜஸ்ட் பிஃபோர் ஃப்ளைட்டுக்கு ஏறதுக்கு முன்னாடியோ இல்லை லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ அதை போட்டுக்கிட்டா அவங்க காது மூக்கை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
எனக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல நான் வந்து ஒரு காமன் டவுட்ஸ் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார், ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலா தேங்க்யூ. அமேசிங்கான சப்ஜெக்ட். ஆக்சுவலி வந்து இது ஒரு இம்ப்ரோ கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஓரியன்டா கொடுக்கும்போது வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல வந்து நீங்க கொடுத்தது எல்லாமே வந்து ஹெவி சப்ஜெக்ட். ஆக்சுவலி ஒரு புக் அப்படியே வந்து ஒரு புக் மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா இஎன்டின்றது வந்து காது மட்டும்லாம் கிடையாது. காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாமே சம்மந்தப்பட்டதுதான் இஎன்டி. ஃபுல்லா தலை கழுத்து வரைக்கும் சம்மந்தப்பட்டது இஎன்டி ஆக்சுவலி. கண்டிப்பா பிரெயின், ஏன்னா வெட்டிக்கோலோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எல்லாமே இஎன்டி டாக்டரால மட்டும்தான் பிரச்சனையை வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்ம இஎன்டினா காது வலிக்கு மட்டும்தான் இஎன்டிக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிதான் நம்ம டீம் இந்த சிவசிவ அன்பே சிவம் சேனலை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எந்த டாக்டரான எந்த மெடிசன் வந்து எடுக்கணும்ட்டே தெரியல பப்ளிக் பீப்புள்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஆமா எந்த டாக்டரான போனா எந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கும். இப்போ எனக்கு வாய் புண்ணு இருக்குன்னா கேஸ்ட்ரோ டாக்டர் பார்க்கணும் ஆக்சுவலி. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கழுத்து வலி இருக்கு, காது வலி இருக்குன்னா இஎன்டி பார்க்கணும். காட்டு ஆமாங்க வலி, இதய வலி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் பார்க்கணும். ஒவ்வொரு சர்ஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பார்க்கணும். இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்டனா அதுக்கேற்ற மாதிரி டாக்டரை பார்க்கணும். நீ பெயினா அதுக்கேற்ற அந்த மாதிரி எக்ஸட்ரா அப்படியே சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பல்க் பேக்கேஜ் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிற டைம்ல நிறைய கமெண்ட்ஸ் ஆக்சுவலி மோஸ்ட் கமெண்ட்ஸ் இன் ஸ்கைப்ல இப்போ மினிமம் தான் உங்களுக்கு காமிக்கும். இங்க வந்து சேனல்ல வந்து மினிமம் பீப்புள்ஸ் தான் காமிக்குது. வெளியே ஆமாங்க வந்து அவுட்டர் ஏரியால வந்து லைவ் பண்ணவங்க நீங்க கொடுத்த கண்டென்ட் ஓரியன்டா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஓரியன்டா கொடுக்க சொல்றாங்க. இப்போ நீங்க கொடுத்ததுலயே வந்து இஎன்டில வந்து அடிஷனல் இந்த ட்ரக்ஸ், சிகரெட்டு இதெல்லாம் வச்சு ஒரு கிளாஸ். ஓகே அதே தனித்தனியா மாதிரி வந்து இண்டிவிஜுவலா ஆமா 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 இப்போ காது வலின்னு சொல்லியிருந்தீங்க. காதுல வந்து எதனால ஆபரேஷன் பண்ணணும், என்ன ப்ராப்ளத்துக்காக ஆபரேஷன் பண்ணணும், அது காசஸ்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன, ஆபரேஷன் பண்ணா பிளஸ் ஆர் மைனஸ், அது பண்ணலாமா வேணாம், எதுக்குள்ள காசஸ். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஐ சம்பந்தப்பட்ட சொல்லியிருந்தீங்க, நோஸ் சம்பந்தப்பட்ட சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் வந்து பல்க் பேக்கேஜ் ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா அந்த பல்க் பேக்கேஜை வந்து செப்பரேட்டர் பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம டீம்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து கேக்குறீங்க. ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அடுத்தடுத்து ஆல் தேங்க்யூ. பண்ணிக்கலாம். இது வந்து நான் கவர் பண்ணது நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு காமனா இருக்கிற இஎன்டி ப்ராப்ளம் ரொம்ப நம்ம அவங்களே வீட்ல எப்படியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்ல எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்ன்றது ஒரு ஐடியாக்காக தான் இது. ஆமா, நெக்ஸ்ட் வந்து நீங்க பெட்ஷீட்டை பத்தி சொல்லியிருந்தீங்க. அமேசிங் ஆக்சுவலி. ஏன்னா இந்த பெட்ஷீட், தலைக்காணி உடைய பத்தி சொல்லியிருந்தீங்க. இந்த காலகட்டத்துல ஏசி ரூம்ல போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஏசில போட்டுக்கிட்டு திருப்பி அது வெயில் படாம சன்லைட் படாம திருப்பி யூஸ் பண்ணும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியா கிராசஸ் ஆகும். கரெக்ட் கரெக்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து இயர் ஹெட்செட். ப்ளூடூத் ஹெட்செட் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓப்பனா ஃப்ராங்கா சொல்றேன். என்னதான் நான் டிராவல்ல போனா மட்டும்தான் ப்ளூடூத் ஹெட்செட் அந்த டிரைவிங் டைம். வீட்டுல இருந்தானா ஒயர் ஹெட்செட் தான் யூஸ் பண்ண தவிர ப்ளூடூத் யூஸ் பண்ண மாட்டேன். மிஞ்சி போனா 100 ரூபா 120 ரூபாய் ஹெட்செட் விற்கும். அந்த ஹெட்செட் வாங்கி யூஸ் பண்ணாலே போதும். அதே நீங்க போதும். 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. வெளியே போனீங்களா, எமர்ஜென்சி பர்பஸா டிரைவிங் டைம்ல பேசணுமா, அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்க சொல்ல காமனா யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து ஹெட்செட் இல்லாம யூஸ் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்கிறவங்க டவுட்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மேகலா மேடம் நீங்க கேட்கலாம். யூஎஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? வணக்கம் மேடம். ரொம்ப தெளிவா எல்லா பார்ட்ஸுக்கும் நல்லா பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப எனக்கு இயர்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு 12 இயர்ஸ் பேக் வந்து இயர் கிளீன் பண்ணாங்க. எனக்கு வந்து உள்ள வந்து கொப்பளை வந்துச்சு இயர்க்குள்ளார. ஸோ அதை கிளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கோல்டா கண்டினியூஸா சாப்பிட்டுட்டேன். எனக்கு அல்சர் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஜூஸோ இல்லை கேர்டோ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டைரக்டா எடுத்து ஒரு அட்லீஸ்ட் 1 மந்தாவது சாப்பிட்டுருப்பேன். ஸோ அது சடனா வந்து என்ன ஆயிடுச்சு, காது வலி வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிங்கிங் சவுண்ட் வந்துடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இயர் டாக்டர் இங்க யூஎஸ்ல போனதுக்கு அப்புறம் அந்த கிளீன் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதுலதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அது ஏதோ கொஞ்சம் உள் வாங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன மீனிங் தெரியல. கிளீன் பண்ணும்போது அவர் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டாரோ இல்ல உள் வாங்குச்சுன்னு சொல்றாங்க. அது என்ன மீனிங்னு தெரியல. உள் வாங்குதுன்றது அங்க ஒரே விஷயம் மட்டும்தான் அங்க உள் வாங்குறதுக்கான வாய்ப்பு. அது வந்து உங்க காது ஜவ்வு. நான் உங்களுக்கு கொஞ்சம் என்னால பெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா, நீங்க இந்த பிக்சர்ல இங்க ஒரு
டோம் மாதிரி பாக்குறீங்க இல்லையா, ஆமா ஆமாங்க. இதுதான் வந்து காதோட ஜவ்வு. சோ இப்படி பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி இந்த அவுட் சைடா பல்ஸ், இதுதான் வந்து நார்மல். இது வந்து இப்போ நம்ம உள் சைடா வருதுன்னா அதுதான் வந்து காது உள்ள இழுத்திருக்குன்னு சொல்லுவோம். டாக்டர்ஸ் யூஸ்வலி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஜவ்வு உள்ள இழுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எதனால காமனா யூஸ்வலி எதனால வரும் அப்படின்னா, நம்ம வந்து கோல்டு பிடிக்கும் போது இந்த காதோட நான் யூஸ்டேஷன் டியூப்னு சொன்னேன் இல்லையா, அந்த டியூப் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அதோட இயர் ப்ரெஷர், நான் சொன்ன மாதிரி இயர் ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் ஆகும். இயர் ப்ரெஷர் பேலன்ஸ் ஆகுதான் நான் சொன்ன மாதிரி அந்த கர்வ் வந்து மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங். ஸோ நம்ம கோல்டெல்லாம் பிடிக்கும் போது அது காது ஜவ்வு வந்து கொஞ்சம் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது வந்து நமக்கு ஒரு என்ன பயப்படுறதுக்கான பிரச்சனை இல்லை. கோல்டு வரவங்களுக்கு காமனா இருக்கும். அதெல்லாம் சரியாயி கொஞ்சம் நார்மலா வரும்போது அது திருப்பி சரியாயிடும். காது இப்போ உங்களுக்கு வெளியில இன்ஃபெக்ஷன் வந்து கொப்பளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதும், அதாவது நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் காட்டின விஷயமும் 2வது விஷயமும் டோட்டலி டிஃப்ரெண்ட், வேற வேற விஷயம்ன்ற மாதிரி தான் நீங்க சொல்றத வச்சு எனக்கு தெரியுது. ஓகே. ஆனா உள் வாங்கினது வந்து 1.5 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதனால ஓகேவா? அது ரெக்கவரி கொஞ்சம் லேட் ஆகும். உடனே வந்து டக்குன்னு அது ஜஸ்ட் உடனே கோல்டு சரியானதுக்கு அப்புறம் அது ரெக்கவரி அந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு அந்த ஜவ்வு உள்வாங்கிறதுனால காது நார்மலா இருக்கிறது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கிற ஃபீலிங்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா காது கேட்கும். காது நல்லா கேக்குது. எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்க. காது நல்லா கேக்குது. காது கேட்கும். பட் அதோட எஃபெக்ட் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஓகே. இதுக்கு ஏதாவது என்ன எக்ஸசைஸ் ஏதாவது ரெமெடி இருக்குங்களா? எக்ஸசைஸ்ன்னு இல்ல, பட் இத சரி பண்ணும் அப்படின்னா இந்த ஆவி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, சுடு தண்ணியில ஆவி பிடிக்கிறது, நம்ம அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்த முகத்துக்கு சும்மா சுடுதண்ணி மட்டுமா இல்ல விக்ஸ் என்னாச்சு சேர்த்தணுமா? அது வந்து ஆப்ஷன். விக்ஸ் போடணும். சில பேர் அந்த கிரீன் டேப்லெட் போடுவாங்க, சில பேர் துளசி போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஆப்ஷனல். மொத்தத்துல வந்து அவங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் அவங்க வந்து ஆவி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து போய் அந்த காது ஜவ்வை ஓபன் அப் பண்றதுக்கு வீட்ல அது வந்து காமனா ஈஸியா பண்ணலாம். ஓகேங்க. அந்த ரிங்கிங் சவுண்ட் மேபி இது உள்வாங்கினதுனால அது வந்துச்சா? ஏன் அது வருது? ரிங்கிங் சவுண்டுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்ம எல்லாமே இந்த ரிங்கிங் சவுண்டுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொன்னேன் இல்லையா, மறுபடியும் அந்த காதுக்கும் மூக்குக்கும் அந்த ஒரு கனெக்டிங் டியூப், இந்த டியூப் வந்து இந்த ஃபங்க்ஷனிங் ஒழுங்கா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சவுண்ட் வரதுக்கான வாய்ப்பு. சேம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நம்ம அந்த ஸ்டிமுலேஷன் நம்ம ஒரு ஒரு மாசத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது சிம்டம்ஸ் குறையும். ஓகேங்க. அப்ப தினம் ஆவி பிடிச்சா அது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது கூட சேர்ந்து இந்த ஒரு ஆன்டிஹிஸ்டமின் சொல்லுவாங்க, அந்த மாத்திரை எல்லாம் சேர்த்தி போட்டு இதுவும் வந்து பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே ஓகேங்க. ஒரு 1.5 month 1 month சாப்பிட்டேங்க. எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டும் தெரியலையா. நான் இங்க இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டு இங்க சடனா எதையும் பார்க்கவும் முடியாது. இங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினா நான் ட்ரை பண்ணல. நான் பெருசா நீங்க சொன்ன மாதிரி ஆவி பிடிக்கிறது வேணா நான் தினமும் ட்ரை பண்றேன் மேடம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்புறம் காதை சுத்தி கொப்பளம் வருது இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து அது இருக்கு. அதாவது காதை சுத்தி காதுக்குள்ள இல்ல அதுக்கு அவுட்டர் சைடு அந்த மாதிரி வருது. அது ஏங்க மேடம்? காது உள்ள கொப்பளம் வர்றது வந்து நம்ம ஃபாலிகுலைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது காதுக்கு வெளிப்பகுதியில மட்டும்தான், அந்த காதுக்குள்ள அந்த முடி இருக்கிற பகுதி மட்டும்தான் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க பட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, அப்படி ஏதாவது காதுல யூஸ் பண்றதா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. காதுக்குள்ள கையும் வைக்க வேண்டாம். சரிங்களா? இதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணாலே வந்து ரொம்ப அந்த ஃபாலிகுலைட்டிஸ்னு சொல்ற அந்த ஃபாலிகுலைட்டிஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த முடியை சுத்தி வர இன்ஃபெக்ஷன் தான். அதுதான் வந்து கொப்பளமா வந்து வலி, அதுல இருந்து கொஞ்சம் வலியெல்லாம் வரும். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இதெல்லாம் குறைஞ்சிரும். ஃபாலிகுலைட்டிஸ் ஒருவேளை வந்தா கூட நம்ம சிம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்க மேடம். யூஎஸ்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த உள் வாங்குச்சு இல்லைங்களா, அதுக்கு வந்து மூக்கு நல்லா அடைச்சிட்டு வாயு நல்லா மூடிட்டு அந்த முக்குற மாதிரி பண்ணுங்க. அது வேல்செல்வா அப்படின்னு சொல்லுவோம் அது. பட் அது வந்து நம்ம கண்ட்ரோல்டா பண்ணும்போது கண்டிப்பா அது எஃபெக்ட் இருக்கும். நம்ம அந்த வேல்செல்வாக்கு பதிலா
அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஆவியுமே சொல்றோம். ஆவி வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப சேஃப். அது பாட்டு அந்த புகை அந்த ஆவிதான் வந்து அந்த வேலையை செய்யும். நம்ம அந்த மாதிரி வேல்சல்வா ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கும்போது ஒருவேளை உங்க ஜவ்வு வந்து ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னா ஜவ்வு ஓட்ட விட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம செக் பண்ணும்போது நம்ம டாக்டர் நம்ம மானிட்டரிங்ல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அதை செய்ய சொல்லுவோம். பட் அவங்க வீட்ல டெய்லி அது செய்ய சொல்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஓகேங்க. அப்படி பண்ணும்போது அந்த டேமேஜ் ஆன அந்த காதுல வந்து ஒரு நீர்க்குமிழ் மாதிரி கீழே போய் மேலே வந்து கீழே போய் மேலே வர மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது வந்து உங்களுக்கு அந்த ஏர் போறதுனால இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா நமக்கு அந்த வேல்சல்வான்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏர் வந்து இந்த நான் சொன்ன டியூப் அதுல இருந்து நம்ம காதுக்கு எடுத்துட்டு போறதுதான் அந்த வேல்சல்வான். இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த காதையும் மூக்கையும் வாயும் மூடிட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்க சொல்றதுதான் வந்து அந்த சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஆமா. சோ அதுல என்ன ஆகும்னா இந்த காத்து போய் அந்த ப்ரெஷர் அந்த காதுக்கு வர்றது தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்கறது. ஓ ஓகே மேடம். இதுக்கும் கண்ணுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு கண்ணு கொஞ்சம் இல்ல இதுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகே மேடம். ரொம்ப தெளிவா இருந்துச்சு நீங்க சொன்னதுதான். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இதை கேட்டுட்டு எனக்கு நீங்க சொன்னது ரொம்ப தெளிவாவும் ஹாப்பியா இருக்கு மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ரவி சார், நாராயணசாமி சார், அபிஷேக், நீங்க என்ன டவுட் என்னண்டா கேட்கலாம். நெக்ஸ்ட் நாராயணசாமி சார். மேடம் எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலா. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். இப்ப வெட்டிகோ ப்ராப்ளம் வருது இல்ல, அது வந்து அடிக்கடி வருமா, இல்லனா ஒன்ஸ் வந்துட்டு போச்சு நார்மல் ஆச்சுன்னா திருப்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டா? திருப்பி வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ஒரு டைம் வந்து அதை ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரவே வராதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. திருப்பி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒன் டைம் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வெட்டிகோ ப்ராப்ளம்னால ஃபிக்ஸ் வருமா? வெட்டிகோ ப்ராப்ளம்னால ஃபிக்ஸ் வருமா? இல்லைங்க, அதுக்கு சம்பந்தம் இல்ல. இது கில்ட்டினஸ். ஃபிக்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலா ஃபிக்ஸ்ன்னு சொல்றது வந்து வலிப்பு தான் ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல, அது எதனால நான் கேட்டேன்னா, ஒரு டைம் எனக்கு பாஸ்ட் ஒரு 1.5 years பிஃபோர் வந்து இனிஷியலா ஃபிக்ஸ் வந்துதான் இந்த வெட்டிகோல ப்ராப்ளம் வந்தது. அது ஃபிக்ஸே வராம இருந்தது. இனிஷியலா ஃபிக்ஸ் வந்து அப்படியேதான் வெட்டிகோல எம்ஆர்ஐ வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட 21 days வந்து கில்ட்டினஸ்ல வந்தேன். அதேதான். இப்ப கிட்டினஸ் தலை சுத்துறது, வெர்டிகோ வேற, தலை சுத்துறது வேற. நம்ம பிரெயின்ல ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கும்போது தலை சுத்தல் வரலாம். பட் வெர்டிகோன்றது வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்றோம்னா, இப்போ நம்மள சுத்தி எல்லாமே சுத்துது அப்படின்றதுதான் வந்து வெர்டிகோன்னு சொல்லுவோம். கண்ணே திறக்க முடியாது. கண்ணு ரப்ப வந்து அப்படியே மூடிக்கிட்டே தான் இருக்கும். கண்ணு திறக்கணும்னா அப்படியே சப்புக்கு கண்ணு வந்து விரல வச்சு புடிச்சுக்கிட்டு தான் பேசுற மாதிரி இருக்கும். கண்ணை திறந்தா அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும், அப்படியே கவுடுற மாதிரி இருக்கும். இல்ல, அந்த மாதிரி நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். கொஞ்சம் எமோஷனலா ஆயிட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த ஃபீல் இருக்கு. அது கொஞ்சம் பயங்கர ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஆச்சு, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் ஆச்சு அப்படின்னும் போது வந்து நம்மளுக்கு அந்த ஃபீல் வருது, ஒரு மாதிரி கில்ட்டினஸ் மாதிரி தெரியுது. அப்ப நான் டக்குன்னு கொஞ்சம் அப்படியே காம் பண்ணிக்கிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்றேன். பட் திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் வந்துரு அப்படின்னா இன்னொரு டைம் வரும்போது ஹெவியா இருக்கும். இல்ல நீங்க சொல்றது, ஆனா நீங்க கேட்ட क्वेश्चन வெர்டிகோக்கும் ஃபிக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. பட் வெர்டிகோவும் ஃபிக்ஸும் சேர்ந்து வரலாம், வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு. கரெக்ட்டுங்களா? பட் இது வந்தா சேர்ந்து வருமா, இல்ல இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே, ஒரு சின்ன டவுட் இருந்தது, அதனால கிளியர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கணும். மத்த வேற என்ன டவுட்ஸ் கேட்கலாம். ஃபியூச்சர்ல எல்லாமே வந்து இந்த கேளுங்கப்பா. எனக்கு அந்த ஏதாவது முழுங்கும் போது எச்சியோ இல்ல தண்ணியோ அந்த மாதிரி முழுங்கும் போது உள்ள சத்தம் வருது படக்கு படக்குன்னு. அதுவும் இதுக்கு நான் இது வந்து எல்லாமே அந்த டியூப் சம்பந்தமா தான் இருக்கு. அந்த சவுண்டுமே வந்து இந்த டியூப் க்ளோஸ் ஆகி நான் சொன்னேன் இல்லையா,
இப்போ அந்த ஏர் டிராவல் கூட நம்ம டியூப் பண்ணா அது பெட்டரா இருக்கும். எல்லாமே அந்த இந்த கனெக்ட் பண்ற டியூப்னால இருக்கிற ஒரு இதுதான். அந்த இங்க தண்ணி கொடுக்கும்போது மடக்கு மடக்குன்னு சவுண்ட் வரதுமே கூட அந்த டியூப் வேலை செய்யற ஒரு அந்த அதனாலதான் அந்த சவுண்டுமே வருது. அதுக்காக ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அது நார்மல் தான். ஓகே, அது பேக் டு நார்மல் வர்றதுக்கு வந்துரும் அப்படின்றீங்க. இது அது ஒரு பெரிய கொஞ்சம் இஷ்யூ இல்லைன்றீங்க. பெரிய இஷ்யூ கிடையாது. கண்டிப்பா அது நார்மல் கொண்டு வரலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் ஆகும். ஒரு 1 or 2 months ஆகுது மினிமம். ஏன்னா அது ரெக்கவரி, நமக்கு பிரச்சனை வர்றது ஈஸியா வந்துடும். பட் அதோட ரெக்கவரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கதான் செய்யும். ஓகே. ஆனா எனக்கு 1.5 years மேல ஆயிடுச்சு, அதனாலதான் எனக்கு ஒரு பயம். ஏன்னா ஆனா நீங்க ம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா பண்ணணும். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். பட் உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது கண்டிப்பா அதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே மேடம் நீங்க ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுவீங்கல்ல, ரெஃபர் பண்ணலாம். பண்ணலாம். ஓகே மேடம், என்ன ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டிங் வந்து என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் மேடம். 7550250425 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வெரிஃபிகேஷன் பண்ணினா நம்ம டீம்ல இருந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். டைரக்டா கண்டினியூஸ் கால்ஸ் இன்னைக்கு ஃபியூ டேஸா வருது. இந்த மேடம் இருக்காங்களா, அந்த மேடம் இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. முதல்ல என்ன ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்துக்காக இந்த டாக்டரை பார்க்கணும்னு சொல்லி கிளியரா பேசுங்க. அப்புறம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கைப்ல ஜாயின் பண்ணுவவங்க ஒரு 5000 பேருக்கு மேலே இருக்கிறவங்கலாம் நீங்கள் லைவ்ல டெலகிராம் உங்கள் ஐடி போட்டு உங்கள் டெலகிராமில் வந்து ப்ரைவேட் இதில் போட்டுட்டு நீங்கள் உள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அங்கேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கொஸ்டின் கேளுங்கன்னா கேட்க முடியாது. நீங்கள் லைவ்ல வந்து 1-to-1 பேசுங்க, அதுதான் விஷயம். ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் போது ஆல் ஓவர் எல்லாத்துலயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது டைரக்டா டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணி லைவ்ல கனெக்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபியூச்சர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். தேங்க்யூ மேடம். முடிச்சுக்கலாம். 1 செகண்ட். தேங்க்யூ. மோர் தென் 1.5 hour கிட்ட ஆயிடுச்சு. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன்.